நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன ஹிஸ்டாலஜி அண்ட் ஃபிசியாலஜி ஆஃப் போன் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனை பார்ப்போம். இன்ட்ரடக்ஷனில் போனை பற்றி சொல்லியிருக்காங்க. போன் வந்து எதால் மேடாயிருக்கு அப்படின்னா ஆர்கானிக்கான ஆஸ்டியாய்டாலையும் இன்ஆர்கானிக்கான கால்சியம் வாஸ்பேட் லைக் மினரல்ஸ்னாலையும் மேடப்பாக இருக்குது. இதில் முக்கியமாக வாட்டரும் சேர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு வந்து 30 to 35% வந்து ப்ரோட்டீன் இருக்குது, 60 to 65% வந்து மினரல்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து ஆஸ்டியான் அப்படின்னாலேயோ ஆஸ்டியாய்டு ப்ளஸ் மினரல்ஸ் ஈக்குவல் டு ஆஸ்டியான் அப்படின்னு நமக்கு நான் வரணும். நம்ம போன்ஸில் வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொன்னேன். வாட்டர் கண்டென்ட் வந்து அடல்ட்ஸை கம்பேர் பண்ண போது சில்ட்ரன்ஸுக்கு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் வாட்டர் கண்டென்ட். நம்ம வந்து இன்ஆர்கானிக்கான மினரல்ஸ் வந்து கால்சியம் அண்ட் பாஸ்பேட்டால் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஆர்கானிக்கான ஆஸ்டியாய்டு வந்து எதால் உருவாயிருக்கு அப்படின்னா ஆஸ்டியாய்டு அப்படின்னாவே ப்ரோட்டீன். பட் நம்ம ப்ரோட்டீனை மட்டும் சொல்லிட முடியாது. இதில் வந்து ப்ரோட்டீன் மேட்ரிக்ஸும் இருக்குது, அதே மாதிரி செல்ஸ் இருக்குது. ப்ரோட்டீன் மேட்ரிக்ஸ் அப்படின்னாலே என்ன அப்படின்னா கொலாஜனாக தான் சொல்கிறாங்க. என்ன டைப் ஆஃப் கொலாஜன் இருக்குது அப்படின்னா டைப் 1 கொலாஜன் இருக்குது. டைப் 2 கொலாஜன் வந்து எங்கே இருக்கும்? ஆர்டிகுலர் கார்டிலேஜ். ஆர்டிகுலர் கார்டிலேஜ் எங்கே இருக்கும்? ஆர்டிகுலர் சர்ஃபேஸில் இருக்கும். இந்த ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் வந்து நமக்கு எங்கே இருக்கும்? ஒவ்வொரு ஜாயிண்ட்ஸ்லேயுமே நமக்கு வந்து ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் இருக்கும். நம்ம ஆஸ்டியாய்டு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டிக் மேட்ரிக்ஸ் வந்து 95%, செல் வந்து 5 to 10% வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செல்ஸை பற்றி பார்ப்போம். 3 டைப் ஆஃப் செல்ஸ் வந்து இருக்குது: ஆஸ்டியோபிளாஸ்ட், ஆஸ்டியோக்ளாஸ்ட், ஆஸ்டியோசைட். ஆஸ்டியோபிளாஸ்ட் அப்படிங்கிறது உருவாக்குற செல், ஆஸ்டியோக்ளாஸ்ட் அப்படிங்கிறது அழிக்கிற செல், ஆஸ்டியோசைட் அப்படிங்கிறது வயசான ஆஸ்டியோபிளாஸ்ட் செல்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆஸ்டியோபிளாஸ்ட் செல்லை பற்றி பார்ப்போம். இந்த ஆஸ்டியோபிளாஸ்ட் செல் எப்படி ஒரு போன் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த ஆஸ்டியோபிளாஸ்ட் செல் வந்து கொலாஜனை எடுத்து ஆஸ்டியாய்டை பில்ட் பண்ணும். இந்த ஆஸ்டியாய்டு மேலே வந்து மினரல்ஸ் வந்து டெபாசிட் ஆகி ஃபைனலாக ஆஸ்டியான் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ்டியோபிளாஸ்ட் செல்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மோனோசைட் செல், மல்டி நியூக்ளியேட்டட் மோனோசைட் செல்ஸ் வந்து அக்ரிகேட் ஆகி நமக்கு வந்து ஒரு லார்ஜ் செல்லாக வந்து ஆஸ்டியோபிளாஸ்ட்டை வந்து ஃபார்ம் ஆகுது. லார்ஜ் செல் அப்படின்னு சொல்கிறத விட மல்டி நியூக்ளியேட்டட் ஜெயின் செல்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆஸ்டியோபிளாஸ்ட் செல்ஸ் வந்து மோனோசைட்லேருந்து டெவலப் ஆகுறதுனால நமக்கு வந்து இதில் ஸ்பெஷல் ஃபங்க்ஷனையும் ஃபேகோசைட்டிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஃபேகோசைட் ஆக்டிவிட்டினாலேயும் நமக்கு வந்து கில்லிங் ஆர் கிளீனிங் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோசைட். ஆஸ்டியோசைட்டை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன். வயசான ஆஸ்டியோபிளாஸ்ட் செல், மெச்சூர்டு ரெஸ்டிங் அண்ட் ஸ்பென்ட் ஆஸ்டியோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் மோஸ்ட் அபண்டன்ட் அண்ட் லாங்கஸ்ட் லைஃப் ஸ்பேன் இதுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டோம். ஆஸ்டியோகிளாஸ்ட் செல்ஸ் வந்து மல்டி நியூக்ளியேட்டட் ஜெயின் செல் ஃபார்ம்டு பை அக்ரிகேஷன் ஆஃப் மோனோசைட். இது வந்து மைக்ரோஃபேஜ் ஆஃப் போன் அப்படின்னு கூட சொல்லலாம். தே ஹேவ் ரஃபிள்டு பார்டர்ஸ். இந்த ரஃபிள்டு பார்டர்ஸ் வந்து இன்வர்டு பெண்டிங் ஆஃப் செல் மெம்பரைன்னு கூட சொல்லலாம். இது வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னா இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கான்டாக்ட். ஏன் இன்க்ரீஸ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னா இது வந்து வெரி ஃபியூ தான் இருக்கனால நமக்கு போனை விட்டு பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. Strength of bone is derived from both the osteoblast and the osteoclast. Osteoclast is rich in trap and carbonic anhydrase. அடுத்து ஆஸ்டியோபிளாஸ்ட் செல் வந்து எதில் ரிச் அப்படின்னா ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ் அப்படிங்கிறது ரிச். ஆஸ்டியோகிளாஸ்ட் ரீமாடலிங் டிபெண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டி ஆஃப் லிம். எக்ஸாம்பிள், ஹெமிப்ளேஜிக் இண்டிவிஜுவல்ஸ் வில் ஹேவ் த லோ போன் டென்சிட்டி. நம்ம எந்த அளவுக்கு வந்து போனுக்கு வந்து வெயிட் அண்ட் ஒர்க் லோடு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம போன் டென்சிட்டி வந்து கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்டர்லி பீப்புள்ஸ் அண்ட் ஹெமிப்ளேஜியா பீப்புள்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து போனுக்கு வந்து ஒர்க் லோடோ வெயிட்டோ கொடுக்காதனால நமக்கு வந்து ஆஸ்டியோகிளாஸ்டிக் ரீமாடலிங் வந்து பெருசாக நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க வந்து போன் மார்க்கர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த போன் மார்க்கர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சீரமில் வந்து தான் பிளட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு வந்து போன் ஃபார்மேஷன் மார்க்கர்ஸ்னு இருக்குது, போன் பிரேக் டவுன் மார்க்கர்ஸ் அப்படின்னு இருக்குது. போன் ஃபார்மேஷன் மார்க்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோகொலாஜன் 1, ஆஸ்டியோகிளாசின் 1, ஆஸ்டியோநெக்டின் 1, ஏஎல்பி ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ். அடுத்து போன் பிரேக் டவுன் மார்க்கர்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சி ப்ரோலின், ஹைட்ராக்சி லைசின், என்என்சி டெலோபெப்டைடு, TRAP ட்ராப்பு, டெட்ரா ரெசிஸ்டன்ட் அண்ட் ஆசிட் பாஸ்பேட்டேஸ். இப்போல்லாம் போன் பிரேக் டவுன் ஆகுதோ இந்த போன் பிரேக் டவுன் மார்க்கர்ஸ் வந்து கூடும். அட் த சேம் டைம் போன் ஃபார்மேஷன் மார்க்கர்ஸான அல்கலைன் பாஸ்பேட்டேஸும் நமக்கு வந்து கூடும். When a bone breaks down, the osteoblast will act to resynthesize. As a result of this, elevation of ALP is seen. அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் லாங் போன் பற்றி பார்க்க போகிறோம். த பார்ட்ஸ் தட் ஆர்டிகுலேட்ஸ் வித் அதர் போன் இஸ் கால்ட் அஸ் ஆர்டிகுலேட்டிங் பார்ட்டு. அது கீழே உள்ளது எபிபைசிஸ், மெட்டாஃபைசிஸ், டயபைசிஸ். அதுக்கு அடுத்த எண்ணில் இருக்கிறது டயபைசிஸு, மெட்டாஃபைசிஸ், எபிபைசிஸ் இப்படின்ட்டு தான் இருக்கும்.
In children, there is a cartilaginous growth plate between the epiphysis and metaphysis. ஆன இமேஜ் நான் கொடுத்துருக்கேன். நமக்கு வந்து growth plate வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, இது வந்து எபிஃபைசிஸ்க்கும் மெட்டாஃபைசிஸ்க்கும் நடுவில் இருக்கும். எல்லா லாங் போன்ஸுமேவும் நமக்கு வந்து 2 லேயர் கவரிங் இருக்கும். பெரியாஸ்டியம், எண்டாஸ்டியம்னு இருக்கும். இந்த பெரியாஸ்டியம் வந்தேவும் நமக்கு 2 லேயராக இருக்கும். இந்த பெரியாஸ்டியத்தோட 2 லேயர் அப்படிங்கிறது இன்னர் செல்லுலார் லேயரு, ஆல்சோ கால்ட் அஸ் கேம்பியம் லேயரு. அடுத்து வந்து அவுட்டர் ஃபைபரஸ் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேம்பியம் அப்படிங்கிறது பேபி ஆஸ்டியோபிளாஸ்ட்னால உருவாக்கப்பட்டிருக்கும். இது வந்து பேபி ஆஸ்டியோபிளாஸ்ட்னு சொல்கிறத விட ப்ரோஜெனேட்டர் செல்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். பேபி ஆஸ்டியோபிளாஸ்ட் செல்ஸ் தான் கேம்பியம். இது வந்து இன்னர் செல்லுலார் லேயர். அவுட்டர் செல்லுலார் லேயர்னு பார்த்தீங்கன்னா ஃபைப்ரஸ் ஷீட்டு. இந்த ஃபைப்ரஸ் ஷீட் ப்ரொவைட்ஸ் நியூட்ரிஷன் அண்ட் க்ரோத். ஃபைப்ரஸ் ஷீட் எங்கெங்கெல்லாம் ஆப்சண்டாக இருக்குன்னா செஸ்மாய்ட் போன்ஸ்லேயும் ஆர்டிகுலர் சர்ஃபேஸ்லேயும் நமக்கு வந்து ஆப்சண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரியாஸ்டியம் வந்து போன் கூட எப்படி ஒட்டிகிட்டு இருக்கு, அதான் கார்டிகல் போன் கூட எப்படி ஒட்டிகிட்டு இருக்கு அப்படின்னா ஆங்கர் டு த போன் பை த ஷார்ப்ஸ் ஃபைபர் அப்படிங்கிற ஒரு ஃபைபர் மூலமாக இது வந்து ஆங்கர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மெடுலரி கேவிட்டி லைஸ் வித்தின் த போன் கண்டெய்ன்ஸ் த மேரோ லேண்ட் பை எண்டாஸ்டியம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பெரியாஸ்டியம், கார்டிகல் போனு, நடுவில் இருக்க மேரோ வந்து லேண்ட் பண்ணி இருக்கக்கூடியது எண்டாஸ்டியம். இதை முக்கியமாக நான் வச்சுக்கோங்க இந்த சீக்வன்ஸை. என்னென்னது, ஃபஸ்ட்டு பெரியாஸ்டியம், கார்டிகல் போன், அடுத்து எண்டாஸ்டியம், அதுக்கு நடுவில் போன் மேரோ. இந்த கார்டிகல் போனில் என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து ஆஸ்டியோசைட்ஸு, ஆஸ்டியோபிளாஸ்ட் இந்த செல்ஸ் எல்லாம் இருக்கும். ஆஸ்டியோஜெனிக் செல்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த டைப்ஸ் ஆஃப் போன், இந்த ஸ்பாஞ்சி போனு, காம்பேக்ட் போனுக்கு முன்னாடி நம்ம வந்து நியூட்ரிஷன் ஆஃப் போன் பற்றி பார்த்தோம். நியூட்ரிஷன் ஃபோரமன் வழியாக தான் நியூட்ரிஷன் ஆர்டரி என்டர்ஸ் த மெடுலரி கேவிட்டி via this foramen. Once it enter, it goes proximal and digital. The vessels are arranged in hairpin loop fashion in the metaphysis. இது ஹேர்பின் பெண்ட் மாதிரி நான் இமேஜ் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். ஹேர்பின் பெண்ட் மாதிரி நமக்கு வந்து மெட்டாஃபைசிஸில் இருக்கும். பிளட் ஃப்ளோ இஸ் ஸ்லக்கிஷ் மேக்கிங் திஸ் ஏரியா வெரி வேஸ்குலர் இன் என்விரான்மெண்ட்டு. ஸோ நமக்கு வந்து வெரி லெஸ் டிஃபென்ஸ் செல்ஸ் இன் மெட்டாஃபைசிஸ், இன்க்ரீஸ் ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷனு. ஆனால் மெட்டாஃபைசிஸில் எந்த ஒரு லைக் இன்ஜுரியோ ஃப்ராக்சரோ ஆனாலும் வெரி குட் ஹீலிங் பொட்டன்ஷியல் வந்து அதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பிளட் சப்ளை எனார்மஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டைப்ஸ் ஆஃப் போனு இதில் பார்த்தீங்கன்னா இன்மெச்சூர் போனு, மெச்சூர் போன். இம்மெச்சூர் போன் வந்து எந்தெந்த இதில் வரும் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ராக்சரான கேலஸ் ஃபார்ம் ஆகும்ல, அதுதான் இம்மெச்சூர் போன் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்மெச்சூர் போன் வந்து ஓவன் போன் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்ப்ராப்பர்லி அரேஞ்சு கொலாஜன் அண்ட் இஸ் வீக் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. மெச்சூர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லேமினார் போனு அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. இது வந்து ஸ்பாஞ்சி அண்ட் காம்பேக்ட். இந்த ஸ்பாஞ்சி வந்து கேன்சலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா எபிஃபைசிஸ் அண்ட் மெட்டாஃபைசிஸ். இந்த இமேஜே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். காம்பேக்ட் போன் பார்த்தீங்கன்னா கார்டிகல் டென்ஸ்லி பேக்டு ஃபவுண்ட் predominantly in the diaphysis. கார்டிகல் போனை பற்றி பார்த்தோம். கார்டிகல் போன் வந்து பெரியாஸ்டியமால் சரௌண்ட் ஆகிருக்கு. பெரியாஸ்டியம்க்கு அடுத்து கிடையாது. பெரியாஸ்டியமில் வந்து அவுட்டர் ஃபைப்ரஸ் லேயர், இன்னர் செல்லுலார் லேயரில் என்ன இருக்குது, பேபி ஆஸ்டியோ பிளாஸ்ட் செல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்ன இருக்குது, கார்டிகல் போன் இருக்குது. கார்டிகல் போனில் நமக்கு ஆஸ்டியோகிளாஸ் செல்ஸ் இருக்குது, ஆஸ்டியோபிளாஸ்ட் செல்ஸ் இருக்குது. இப்படி ஆஸ்டியோஜெனசிக் அந்த ஜெனசிஸ்க்கு தேவையான எல்லா செல்ஸுமே அங்கே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஸ்பாஞ்சி போனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்பாஞ்சி போன் மோர் சர்ஃபேஸ் ஏரியா, மோர் போன் செல்ஸு, மோர் வேஸ்குலாரிட்டி, ஸோ பெட்டர் ஹீலிங் அண்ட் மோர் ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பாஞ்சி போன் நமக்கு எங்கே இருக்கும், மெட்டாஃபைசிஸில் இருக்கும். ஸோ மெட்டாஃபைசியல் ஃப்ராக்சர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஹை வேஸ்குலாரிட்டி இருக்கனால நமக்கு வந்து ஹீலிங் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் மால் யூனியன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு வந்து நான் யூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, மால் யூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எபிஃபைசிஸ்லேயும் இதே மாதிரி தான். ஆனால் இன்ட்ராஆர்டிகுலர் ஃப்ராக்சர், அதான் நெட்டுக்கு நேராக பொழந்துருச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்ட்ராஆர்டிகுலர் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸில் பார்த்தீங்கன்னா இந்த 2 கேசஸ்லேயும் நமக்கு வந்து ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிடும். டயஃபைசிஸ் ஃப்ராக்சரில் பார்த்தீங்கன்னா வேஸ்குலாரிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கனால நமக்கு ஹீலிங் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் யூனியனும் நடக்க வாய்ப்பு இருக்குது, மால் யூனியன் நடக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து எக்ஸ்ரேயில் பாருங்கள், போன்ஸ் ஆர் ஒயிட், அதனால அது ரேடியோ டென்ஸ், ரேடியோ ஒபேக் அப்படின்னு சொல்லுவாங்க. சாஃப்ட் டிஷ்யூஸ் வந்து ரேடியோ லூசன்ட்டு. அதே மாதிரி இம்மெச்சூர் போன்ஸ் லைக் க்ரோத் பிளேட்டு எல்லாமே நமக்கு வந்து விசிபிளாக இருக்கும். ஆனால் எபிஃபைசியல் பிளேட் இஸ் பிளாக்.
as the cartilage lacks in mineral and hence the radiolucent. இந்த growth பிளேட்டில் இருக்கக்கூடிய எபிஃபேசியல் பிளேட் வந்து நமக்கு வந்து ரேடியோ லூசன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து லேக் ஆஃப் மினரலும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்டர்ஸ்டிஷியல் growth அதாவது growth length அப்படிங்கிறது எபிஃபேசியல் பிளேட் helps bone growth in length. The direction of growth is from epiphysis to metaphysis. இதோட லேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெர்மினல் லேயர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த செல் இந்த ஜெர்மினல் லேயரில் வந்து செல்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்கும். ப்ரோலிஃபரேட்டிவ் லேயரில் மல்டிப்ளை ஆகும். ஹைப்பர்ட்ராஃபிக் லேயரில் பார்த்தீங்கன்னா செல் ஸ்டார்ட்ஸ் டு க்ரோ இன் சைஸ் டு அகாமடேட் த கால்சியம். இது வந்து இருக்கிறதுலே வீக்கஸ்ட் லேயர்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர்ட்ராஃபிக் லேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த லேயர் பார்த்தீங்கன்னா கால்சிஃபிகேஷன் லேயர், ஆசிஃபிகேஷன் லேயர் இப்படின்னு 5 லேயர் கிட்ட இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா growth in திக்னஸுக்கு நமக்கு முக்கியமாக ஹெல்ப் ஆகக்கூடியது வந்து ஆஸ்டியோப்ரோஜெனேட்டர் ஆஸ்டியோபிளாஸ்டிக் செல்ஸ், பேபி செல்ஸ்னால் கூட சொல்லலாம். இது வந்து எண்டாஸ்டியத்துக்கும் பெரியாஸ்டியத்துக்கும் கீழே இருக்கனால இது வந்து நமக்கு வந்து போன் திக்னஸ்ஸுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.